ஓகே ஆரம்பிக்கலாம். டூ ஆர் டை. மும்பை இந்தியன்ஸ் ரிலாக்ஸாக போகிறாங்கப்பா. ஓகே பால் நம்பர் 1. Start with good one. Appeal but umpire not interested. ஸோ இதுதான் கிரிக்கெட். நேற்றுலேருந்து இனி வரலும் அம்பையரோட அந்த சிக்னலுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து விளையாடுறாங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் தான் விளையாடணும் பேசிக்காக. ஒரு சின்ன மிஸ்டேக் அம்பையரே பண்ணாலும் அப்படின்னாலும் அவரோட டிசிஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. நேற்றாக இருக்கட்டும் இன்றைக்காக இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஆல் காய்ஸ் ஃபார் த எக்ஸலண்ட் சப்போர்ட். குட் ஷாட் ஃப்ரம் ரிச்சர்ட். ஆஃப் சைடில் பர்டிகுலராக கவர்ஸில் ஸ்ட்ராங்காக விளையாடக்கூடிய பிளேயர். நேற்று ப்ரீவியஸ் டேஸில் வந்து ஸோ ஓப்பனிங்கில் நல்ல ஒரு காம்போவாக இருந்திருக்கு சுகு அண்ட் ரிச்சர்ட். குட் ஷாட் அண்ட் பவுண்டரி போகலை. முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணிட்டாங்க டீம் குஜராத். நல்ல ஒரு எஃபோர்ட் போட்டிருக்காங்க இந்த பாலில். 2-3 3 ஓகே ஓகே ஓகே. Shot, very good shot. But single. ஆஃப் சைடில் லைன் அம்பையர்ஸ் கொஞ்சம் அலர்ட்டாக அவங்க ஆர்கனைசர் கொஞ்சம் அலோகேட் பண்ணுங்கள். 4 அம்பையர் இருந்தால் போதும். 4 திசையில் இருந்தால் போதும். 4 பேர் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் பவுண்டரி லைனில் போதும். குவிக் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். நல்ல ஒரு ஓவராக வந்திருக்கு இந்த ஓவர். நோ பவுண்டரிஸ் against Richard and Sugu. Well bowled. Excellent one. Dot ball to end the over. Successful over for team Gujarat Titans. Just 6 from 8 run ball game. First power play 6 ரனுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. Ashok. It's a good over against two dangerous batsmen Sugu and Richard. 6 for 0. End of 1. Over number 2 from Dinesh. It's a good call from the partner. It's a correct or call. A dot ball oda start பண்ணிருக்காரு Dinesh. So strong hit, a very good shot and Sugoda battle in the முதல் boundary and team Lucknow க்கு கிடைக்கிற முதல் boundary. The first boundary team Lucknow innings 8வது பால்ல விளையாடுறாங்க.
So low full toss, connected well, one bounce and hard strike. இருந்தாலும் பவுண்டரி ஒன் பிரிங் another one. சுகுடோ பேட்ல இருந்து ரெண்டு பவுண்டரி இருந்ததுக்கு தொடர்ந்து 2 two boundaries in a row. Another boundary for Lucknow. So one more good strike from Sugu. Single oda settle ஆவறாங்க. Four balls. To try for big, but good one from Dinesh. ரெண்டு பவுண்டரி அப்படின்னாலுமே பேட்டருக்கும் பவுலருக்கும் இருக்கிற பேட்டல் சமமாக இருந்திருக்கு. இதெல்லாம் 15 ரன்ஸ் போர்டில். ரன்ஸ் பவர் பிளேயோட கடைசி பால். It's a very short corner or try, but straight to the fielder. Dot ball to end the power play. End of 2 overs, 16 for none. Team Lucknow Super Giants. Over number 3. So taken, but umpires நாட் அவுட் சிக்னல் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா பவுலருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அவரும் அப்பீல் பண்ணவே இல்லை. டீம்மேட்ஸ் அப்பீல் பண்ணாங்க. First 2 overs, 16 runs. And over number 3 from Ashok once again. So first over 6 runs over power play la. So again it's a good delivery from Ashok. So Richard oda bat la irundhu idum runs பெருசா வரல. பவுலர் ஸ்ட்ரகிளிங் கொடுக்குறாங்க, ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அகைன்ஸ்ட் ரிச்சர்ட். Again dot ball. Ashok to Richard. So Ashok lead la irukkaru. So nalla battle போயிட்டு இருக்கு against ஒரு hitter. Bowlers dot ball தொடர்ந்து 3 dot ball எடுக்கறாங்க. 3 more to go.
பெரிய ஷாட்கான ஒரு ட்ரை, but straight to the hands and wicket. The first wicket, struggling innings comes to an end from Richard. யூஷியா அவ்வளோ விக்கெட் இதோட ரிச்சர்ட் ப்ரீவியஸ் கேமில் கொடுக்கல. பட் இந்த முறை ஒரு பவுண்டரி அடிக்கணும், ரன்ஸ் ஆடணுன்ற ஒரு ப்ரெஷர் விக்கெட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் 3 பால் டாட் பால், அந்த ப்ரெஷர் அப்படியே அடுத்த பால் விக்கெட்டாக கொடுக்குது. நியூமேன் ஆல்மோஸ்ட் டூல வந்திருக்காங்க. இந்த ஓவர் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு அசோக். ஒன்லி 1 ரன் அண்ட் 1 விக்கெட். ரொம்ப முக்கியமான ஒரு கேம். உள்ளே இருக்கவங்க வந்து டீம்மேட்ஸ் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது சேர் அப் பண்ணுங்கள். ரொம்ப சைலண்ட்டாக விளையாடக்கூடிய கேம் கிரிக்கெட் இல்லை. ஃபர்ஸ்ட் 3 overs 17 runs 1 wicket. ஓகே ரெடி கைஸ். 4th over முடியும் போது பேட் சேஞ்சு இல்லைன்னா வாட்டர் பாட்டில் ரெண்டுமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு 30 seconds கொடுத்துட்டு வெளில போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஈச் டீம்மேட் வெல் பால். மச் வின் கேம் ஃபார் both டீம்ஸ். இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும், இந்த டோர்னமெண்ட்டில் சர்வை பண்ணணும் அப்படின்னா. டூ ஆர் டை சிச்சுவேஷனில் இருக்காங்க ரெண்டு டீமும். Again, it's a good delivery. It's a bowler, effortless ball தான் போட்டுட்டு இருக்காருன்னா சொல்லணும். சும்மா ஸ்மூத்தாக கரெக்டான ஒரு லென்த்தில். Again, it's a good delivery. And drive, or off drive. And single for team Lucknow. Well played. Just quicker one. And ஃபீல்டரையும் பீட் பண்ணியிருக்க அந்த பால். பட் பவுண்டரி போகல இது வரலாம். 2 ரன் கிடைக்குது டீமுக்கு. லக்னோ ரன் பால் கேம் தான் விளையாடி இருக்காங்க இது வரலாம். டீம் சூப்பர் ஜெயின் அகைன்ஸ்ட் குஜராத்.
பவுண்டரிக்கான சான்ஸ் இருக்குதான் பார்க்கணும். Yes, boundary. A welcome boundary for team Lucknow after long time. Or cheeky shot, almost get in there and well played. A boundary. The end of 4 overs, 26 runs on the team Lucknow Super Giant innings. The first 4 overs successful over யாருக்கு அப்படின்னா குஜராத்துக்கு தான் சொல்லணும். ஏன்னா ரன் பால் கேம் அப்படின்றது பவுலர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க தான் சொல்லணும் இந்த இன்னிங்ஸை. ஸோ ஆஃப்டர் 4 overs கேம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ 30 seconds break, don't take too much time. பிளேயர்ஸ்க்கு தண்ணி கொடுக்குற மாதிரி இந்த அம்பையர்ஸ் பாவப்பட்ட அம்பையர்ஸ்க்கும் தண்ணி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஆர்கனைசர் அவங்களுக்கு ஜூஸுக்காக கொடுங்க, வாங்கி கொடுங்க. Okay. Boys, over. ரெடி ஆகுங்க கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. Okay, over number 5 from Dinesh. It's a big wicket for team Gujarat Titans. சுகுவோட விக்கெட்டையும் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பனர் ரொம்ப நேரமாக சர்வே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்லோ ஃபுல் டாஸ் விக்கெட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ டீம் குஜராத் ஒரு நல்ல பொசிஷனுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க அகைன்ஸ்ட் லக்னோ. 60+ ரன்ஸ் சேசிங்கில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். லெஸ் தென் 60 இதெல்லாம் லோ டோட்டல். எந்த டீமுமே வந்து டிஃபெண்ட் பண்ணலன்னு தான் சொல்லணும். Very quick delivery. A shot, good shot. The distance clear ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கணும். No, a wicket signal. பின்னாடி இருக்க எல்லாருமே கை தூக்கி இருக்காங்கயா. 6-6 அது 2 கை சேர்த்து தூக்கியிருக்காருப்பா ஒருத்தர் விக்கெட்டுன்னு. அதுதான் இப்போ கன்ஃபியூஷனு. விக்கெட் தான். ஆனால் அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க டீம் குஜராத். நல்லா பண்ணுறாங்கய்யா. ஆனால்
அங்கே பாருங்க எல்லாருமே சேர்ந்து 2 கையை தூக்கக்கூடாதுங்க, ஒரு கை தூக்குங்க. 2 பேர் சேர்ந்து ஒரே மாதிரி தூக்கி இருக்கிறாங்க. ஓகே, சண்டை போட்டுக்காதீங்க ஏட்டையா. லாஸ்ட் 2 ஒரு பால் இருக்கா 2 பால் இருக்கா? லாஸ்ட் பால்ல கரெக்ட்டா ஷூட் பண்ணனும். லாட் 2 2 பால். The well ball. Seniors, super seniors versus juniors. The juniors நல்ல லீட்ல இருக்காங்க against Lucknow. The end of 5 overs, the team score is 27 for 3. 27 ரன் வந்திருக்கு போர்டில். Loss of 3 wickets. Last 3 important overs. Lucknow இந்த மேட்சை ஜெயிச்சே ஆகணும், குஜராத்தும் ஜெயிச்சே ஆகணும். ஒரு டீம் தான் செமிக்குள்ளே போகிறாங்க, இன்னொரு டீம் அவங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும், ஹோம் ஆர் ஸ்டே. டீம் உங்களோட பொசிஷனில் நீங்கள் நின்றுங்க, அம்பையர் கேப்டன் மட்டும் பக்கத்தில் இருங்க. ஓகே, டன், பேசியாச்சு. நன்றி கோஆபரேஷனுக்கு. Oh, no ball signal and maximum. What a welcome from Amos. இன்னும் உங்களுக்கு வயசாகல படையப்பா, லக்னோ சூப்பர் ஜெயிண்டோட படையப்பா. மொதல் பாலே சூப்பர் வெல்கம் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பவுலர் இந்த பாலை நோ பாலா பவுலிங் போட்டிருக்காங்க. லெக் அம்பையர் அண்ட் ஸ்ட்ரைட் அம்பையர் இதை கிளைம் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஷாட், டீம் லக்னோக்கு ஒரு பெரிய மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகுது. 7 ரன் ஃப்ரீயா. லக்னோ ஏன் கை தட்ட மாட்டீங்க? நல்லா கை தட்டுவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க, எதுக்கு அமைதியாக இருக்கீங்க மக்களே? படையவா படத்தில் அந்த கையில் போடுற காப்பு, அந்த சீனுக்கு வந்து வாட் அ மேன் அப்படின்னு அந்த மாதிரி வாட் அ மேன் மூமெண்ட் தான் அது ஆமோசன் கிட்ட இருந்து. இன்னும் உங்களுக்கு வயசே ஆகல. யார் சொன்னது? ஆதார் கார்டு சொல்லு. குட் ஷாட், சிங்கிள். இன்னும் விளையாடுறாரு. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சானா கூட வந்து ஆமாசனை அவங்களோட பேர பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து கூட விளையாடுன்னு இருப்பாரு. அப்பயும் பேட்டிங் நான் தான் விளையாடுவேன் அப்படின்னுவாரு. கிரிக்கெட் மேலே இருக்கிற லவ் டில் லாஸ்ட் பிரீத் வரலும் வந்து குறையவே போகிறது கிடையாது. ஆஹா, அருமையான ஒரு ஷாட். இது விண்டேஜ் ஷாட். ஆனால் நேராக போய் ஃபீல்டர் கையில் விழுந்திருக்கு. எங்களுக்கு ஒரே வருத்தம்ப்பா, இந்த ஷாட்டுக்கு ஏன் 6 போலன்னு. சூப்பரான ஒரு ஷாட் அண்ணங்கிட்ட இருந்து. ஆனால் விக்கெட். ஆனந்த் ஆன் இஸ் வை. சூப்பரான ஒரு கனெக்ஷன், ஒரு விண்டேஜ் ஷாட். இது ஒரு கிளீன் ஷாட், சஃபுல் அக்ராஸ், நல்ல ஒரு ஸ்மாஷ், பட் ஸ்ட்ரெயிட் டு த ஹேண்ட்ஸ்.
இதோ வந்து கொண்டிருக்கிறார் உலக நாயகன் ஆட்டோ கணேஷ். அண்ணன் மொழுன்னு வராருப்பா. அர்ச்சபிள் கிப்ஸ் மாதிரி இருக்காரு. கிப்ஸ் மாதிரி வந்து பேட்டிங் விளையாடாங்க அப்படின்னா டீம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு சுச்சுவேஷன். அர்ச்சபிள் கிப்ஸை வந்து 90s கிட்ஸ் வந்து மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 80s கிட்ஸு 90s கிட்ஸ் மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. முருகா கந்தா கதிர்வேலா வந்த பாலே ரன் அவுட் பண்ணி விட்டாங்களேப்பா. அர்ச்சபிள் கிப்ஸ் அன்பார்ச்சுனேட்டா ரன் அவுட் ஆயிருக்கார். கணேவே ரன் அவுட் பண்ணி வெளில அனுப்புறாங்கப்பா. நான் சொல்லி ஆகணும், ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. மனசெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு அப்படின்ற மாதிரி மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ணன் விளையாடுறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். போலிங் போடுறத பார்த்தாச்சு, பேட்டிங் ஆடுறத பார்க்கணும்னு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டா ரன் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடட் அண்ட் த ஷோல்டர். ராமோசனாவோட இன்னிங்ஸில் இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட் ஆகுது. பிகாஸ் ரன் அவுட் 2 wickets in 2 deliveries. ஆட்டோ கணே ஆட்டோ பிடிச்சி டக் அவுட் போயிட்டாரு. நோ பால் சிக்னல். அங்க அந்த சிக்னலையும் சேர்த்து சொல்லுங்க ஆண்டவரே. அது 4-ஆ 6-ஆ அப்படின்றதையும் சேர்த்து சொல்லுங்க. ஓகே, ஃபீல்டர் வந்து அதுக்கு பேர் என்ன பேர்? ஃபீல்ட் டிஸ்டர்பன்ஸா? அம்பையர் இதுவரையிலும் இந்த மாதிரி விஷயத்த வந்து இதுவரையும் உங்ககிட்ட சொல்லலை. அவர் சொல்கிறாங்க அப்படின்னா நடந்ததுனால தான் சொல்கிறாங்க. நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டீம்மேட்ஸ். உங்களுக்கும் வந்து விக்கெட் கொடுக்குறாரு, வைடு கொடுக்குறாரு, நோ பால் கொடுக்குறாரு, 4 கொடுக்குறாரு, இது ரன்னே இல்லைன்னு சொல்கிறாரு, எல்லாத்தையுமே சொல்ல. அதே போல தான் இந்த டிசிஷனை சொல்லியிருக்காங்க. நிதிஷ் all kind of no ball will be considered as no balls. நான் இந்த டயலாக் வந்து கம்ப்ளீட்டாக பண்ண ஒருத்தன் வந்து கைத்தட்டு போகிறாங்க. ஃப்ரீ ஹிட், அதாவது வெளியிலேருந்து உள்ளே வரக்கூடாது, வெளியிலேருந்து உள்ளே வரக்கூடாது. இது ஒரு வகையான ஃபீல்ட் டிஸ்டர்பன்ஸ். அண்ணன் ஆட்டோ அண்ணன் கூட வந்த ரிச்சர்ட் அண்ணன் 2 பேரும் சீக்கிரமாக போயிடுங்க. ஆனால் ஃப்ரீ ஹிட்னா அது 6-ஆ 4-ஆன்றதை சொல்லிடுங்கய்யா. 2 கண்ணை வச்சு எல்லா இடத்துலையும் பார்க்க முடியல. இங்கே பாருப்பா, பலன்னு போகிறாங்கய்யா. எல்லாம் சந்தோஷம் தான். ஒரு பால் 4 ரன் அடிச்ச உடனே. மறுபடியும் ஒரு ஷாட். இது ஃப்ரீ ஹிட் அப்படின்றதால கேட்ச் பிடிச்சாலும் விக்கெட் இல்லை. இப்படி 4 போனா டீம் லக்னோவுக்கு ஒரு பவுண்டரி கிடைக்கும். ஓகே, ஆமோஸ் ஆன் ஃபயர். ஹூ சே ஐ எம் ஹோல்ட் அப்படின்ற மாதிரி தான் கோல்டா மில்லிட்டு இருக்காரு. தங்கம் மாதிரி தகன்னு மின்றாரியா மனுஷன். அண்ணன் கணேசன் வந்து வெளியில போகும்போது நிறைய திட்டினே போயிருப்பாரு. இப்போ கொஞ்சம் சாந்தமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். சில்லுனா இருப்பாரு. பரவாயில்ல, அவங்க எப்படி கூப்பிட்டுப்பாங்கன்னு தெரியல. இந்த ரன் ஓடி இருக்கலாம். எஸ், ஓடி இருக்காங்க. அதிகபட்சம் வந்து டீம்மேட்ஸ் கூட வந்து மாமா மச்சான் அப்படின்ற மாதிரி தான் உறவு போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த மாதிரி ரன் அவுட் ஆனால் கூட வெளில வந்து சொல்லுவான், என் மச்சான் என்ன ரன் அவுட் ஆனாலும் நல்லா வந்து ரன் ஆடிட்டான்ப்பா, ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட் ஓடும். அவங்களோட உறவு எப்படின்னு தெரியல. ஸோ பிரதர்ஸாக கூட பழகலாம், இல்லை மாமா மச்சாவாக பழகலாம். எப்படி இருந்தாலும் ஆமோசனை வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டாரு இன்னிங்ஸை. 2-3 நல்ல இன்னிங்ஸை நல்ல ஹிட் அடிச்சு. ஷாட், வெரி குட் ஷாட். அண்ட் டீம் லக்னோ ஒரு ஃபயர் ஒர்க் பண்றாங்க. அண்ட் டீம் 50 அண்ட் ஒன் மோர் நோ பால் ஃப்ரம் தி அம்பையர் அண்ட் ஃப்ரீ ஹிட். ஆஹா, எக்கச்சக்கமா லக்னோ அந்த லக்குன்றது வந்து அவங்களுக்கு வந்து எக்கச்சக்கமா இருந்திருக்கு கடைசி 2 ஓவர்ல. பிரகாஷ் அண்ட் ஆமோஸ் டீம்
லக்னோவுக்கு வேற மாதிரி இன்னிங்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த கேமே புரட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த ஓவர் இன்னும் முடியவே இல்லை. ஸ்கோர் 54 தானே. எதுக்காக நோ பால் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். லெக் சைடில் 6 பேர். ஓகே, டீம் குஜராத் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமாக கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. அந்த அளவுக்கு புரட்டி போட்டிருக்காங்க ஆமோஸ் அண்ட் பிரகாஷ் இந்த இன்னிங்ஸை. ஒரு ராக்கெட் மேலே போய் கொண்டிருக்கிறது, மேலேயே போய் விழுந்திருக்கிறது. ஒன் மோர் மேக்ஸிமம் லக்னோ சூப்பர் ஜெயின். ஒன் மோர் மேக்ஸிமம் அடிக்கிறாங்க. டீம் ஸ்கோர் இஸ் 60. இது கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க ஐயா. ஆனால் அதை நெகட்டி காமிச்சிருக்கிறாங்க. அற்புதமான ஒரு இன்னிங்ஸ். இது ஒரு 60 ரன் வந்திருக்கு போர்டில். அடிக்கடி அவசரமாக உள்ள ஓடி வராங்க சொல்லுங்க. ஆப்போனண்ட் வந்து அப்பீல் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ரன் மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. பிரதர், நீங்க இதுக்கப்புறம் உள்ள வந்தீங்க அப்படின்னா 5 ரன் வரல மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரிச்சர்ட் பிரதர், நீங்க உள்ள வந்ததுக்கு ஆப்போனன்ட் வந்து அப்பீல் பண்றாங்க. இதுக்கு வந்து ஆர்கனைசர்ஸ் என்ன ரூல் சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ அப்ளை பண்ண போறோம். அம்பேர் இதுக்காக தான் நம்ம சொல்றோம். ஒரு 30-40 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காங்க. எவ்வளோ ரன்னு? 5 ரன்ஸ். மோகன் பிரதர் ஒரு நிமிஷம் இருங்க. அம்பையர் பேசட்டும். ஆனால் ஒவ்வொரு பாலும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். வராதீங்கன்னு சொல்லிட்டு ஆப்போசிஷன் கேப்டன் இந்த விஷயத்தை அப்பீல் பண்ணலாம். உங்களுக்கும் நல்லா தெரியும், எங்களோட அதிகமான கிரிக்கெட் நீங்க தான் விளையாடி இருக்கீங்க. Five runs, okay. Thank you. ஏன்னா வெரி சிம்பிள். இந்த விஷயத்தை நான் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லிடுறேன். ஒரு ஃபீல்டர் கேட்ச் பிடிக்கிறாரு, அவரோட கேப் வந்து 6 லைனில் விழுது. அந்த 6 லைனில் வந்து கேப் விழுந்தது வந்து அவரோட மிஸ்டேக்கே கிடையாது. அதுக்கு 6 ரன் நம்ம ஃபைன் கொடுக்குறோம். கிரிக்கெட்டோட ரூல்ஸ் அப்படி தான். எங்களை விட நீங்கள் அதிகமாக கிரிக்கெட் விளையாடி இருக்கீங்க. நல்லாவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. ஆமாம், 7th ஓவர் வந்து ப்ராசஸில் இருக்குது. நம்ம கேப் விழுந்ததுக்கே 6 ரன் கொடுத்துருக்கோம்னா நம்ம பார்த்துருக்கோம் பக்கத்துலேருந்து. புரிஞ்சுக்கங்க, நிலைமையை புரிஞ்சுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு தான் இந்த வந்து விஷயத்தை பண்ணது. மறுபடியும் நேரத்தை எடுத்துக்காதீங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ரெடி. பேக் டு தி கிரிக்கெட் வந்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து பிளேயர்ஸ் வராதிங்க. தேங்க்யூ அம்பையர், பிரேவ் டிசிஷன் எடுத்ததுக்கு. வெல் பிளைட், ரியலி வெல் பிளைட். இந்த ஓவர் வந்து டீம் லக்னோவுக்கு ஒரு கேம் சேஞ்சிங் ஓவர் தான் சொல்லணும். ஆமோஸ் அண்ட் பிரகாஷ் இந்த கேமை சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. 56 இதுவரையும் போர்டில் வந்திருக்கு. லாஸ் ஆஃப் 5 விக்கெட்ஸ்.
ஓகே 6 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு 6.1 ஓவர்ஸில் 56 ரன்ஸ் வந்திருக்கு ஓவரால். ஓகே கைஸ், கடைசி 11 பால். இப்போ உள்ள ஸ்கோர் வந்து 56க்கு 5. The well bowled. இப்போ 2 பால் போட்டிருக்காங்க. The well bowled, really well bowled. புருஷோத்தமன் அந்த பவுலரை 7th ஓவரில் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் 3 பால் நல்லாவே வந்திருக்கு. ப்ரீவியஸ் ஓவர்ஸ் குஜராத்துக்கு ஒரு நல்ல ஓவராக இல்லை. பட் புருஷோத் ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் 3 பால்ஸில் அகைன்ஸ்ட் லக்னோ பேட்டர்ஸ். ஆல்மோஸ்ட் ஆன் ஸ்ட்ரைக்கில். சீக்கிக்கு ட்ரை பண்ணுறாங்க பட் டாட் பால்ஸ். குட் ஓவர் சோஃபா. 4 balls only 2 runs. Again ஒரு cheeky பட் இந்த பால் வந்து வைட். இந்த பாலோட வேகத்தை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க but could not find out. As of now 58 for 5 team Lucknow. ரிவேஸ் திரும்பி இருக்காங்க. பால் ஒரு திக்கேஜ் பட்டு கீப்பரை தாண்டி பால் போயிட்டு இருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கிறது. எஸ், இஸ் a lucky boundary for team Lucknow. It's a lucky boundary. ரிவேஸ் ட்ரை பண்றாங்க. இது திக்கேஜ். பாலோட ஃபர்லும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிமூவ் ஆயிருக்கும். பிகாஸ் 7 ஓவர் இன் ப்ராசஸ். 7th ஓவர் இன் ப்ராசஸ். வெல் பிளாக். 8 from 8. 8 ரன் ஓவர் டீம் லக்னோக்கும் டீம் குஜராத்துக்கும். இது எந்த ஒரு பெரிய டேமேஜான ஒரு ஓவரும் கிடையாது. நியூட்ரல் ஓவர். 8 ரன் and end of 7. 63 runs. 63. 7 ஓவருக்கு 63 ரன் ரேட் 8+ல டிராவல் ஆகிட்டு இருக்கு. டீம் லக்னோவுக்கு கடைசி ஓவர், டீம் குஜராத்துக்கும் கடைசி ஓவர். The last over, 8 over. So again, almost. Ramesh to almost. ஒரு புல் ஷாட் டைமிங் இருந்தது. பால்ல பவுண்டரிக்கான ஒரு கேரண்டி இருக்கு. எஸ், மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட். இந்த மாதிரி ஒரு பிளேயர் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய லெசன் என்னன்னா, இந்த வயசுல விளையாட முடியும், கிரிக்கெட் மேல ஆர்வம் இருந்தாவே போதும் அப்படின்றது தான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் 45+ இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணன் 50 அடிச்சாரான்னு தெரியல. இந்த மேட்ச்ல 50 அடிக்கல. ஏஜ்ல சொன்னேன் நான். அண்ணா கணேஷ், அண்ணனுக்கு வயசு நான் ஆகுது சொல்லுங்க. Only 42. My God.
சனத் ஜெய்சிலா 44 வயசில் உலகத்தையே அகல விட்டுருக்காரு. அந்த மாதிரி அண்ணன் ஆமோஸ் நோ எம்எஸ்டி பேர் நானே பார்த்துக்கிறேன் இருப்பா அப்படின்ற பேர் நின்ட்டாரு. ஆனால் எம்எஸ்டி பேர் ஹிட் அடிப்பாரா அப்படின்னா அடிப்பார். அவரோட பால் அவரோட ரேஞ்சில் வரும்போது அடிப்பார். இதுவரை அடிச்சிருக்கார். ஓடவே இல்லை. இந்த ஓவரில் 4 பாலில் ஒரே ஒரு சிக்ஸர். கடைசி 2 பால் இதுவரை 69. நல்ல பொசிஷனில் தான் இருக்காங்க லக்னோ. செகண்ட் ரன் எந்த அளவுக்கு ஓடுறாங்க அப்படின்றத பார்க்கணும். பிரகாஷ் அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. லெஃப்ட் ஹேண்டர். ப்ரீவியஸ் பால்ஸாக ரன்ஸ் ஓடி இருக்கலாம். ஏன்னா பிரகாஷும் நல்ல ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. பட் அவர் ரைட் ஹேண்டர் சான்ஸ் எடுக்கிறாங்க. கடைசி பால். ரவுண்ட் அப்பா 70 ரன்ஸ். கடைசி ஒரு பால் ஆன் ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். இது ஒரு 2 மேக்ஸிமம் அடிச்சிருக்காரு. அவரோட பேட்டில் இருந்து வந்திருக்கு. ஃபுல் டாஸ். நல்ல ஒரு ஷாட். ஒரு ஃபீல்டர் கையில் போயிருக்கு. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஒரு ரன் மட்டும்தான் ஓடி இருக்காங்க. என்னால் அவ்வளோதான்ப்பா ஓட முடியும், நான் சேஃபாக போய்க்கிறேன் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டார். 71 ரன்ஸ். குட் இன்னிங் ஃப்ரம் ஆமோஸ் அண்ட் பிரகாஷ் அண்ட் ப்ரீவியஸில் விளையாட பேட்டர்ஸாக இருக்கட்டும். நல்ல ஒரு ஸ்கோர் போர்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. 71 ரன்ஸ், 72 ரன்ஸ் டார்கெட். அண்ட் இந்த மேட்ச் ஜெயிக்கிற டீமுக்கு செமிஃபைனல் கதவு திறந்து காத்து கொண்டிருக்கிறது. 2 கதவு இருக்கு. ஒன்று செமிஃபைனல் கதவு திறந்திருக்கிறது, இன்னொன்று கதவு மூடி இருக்கு. யார் திறந்த கதவுக்குள்ளே போக போகிறாங்க, யாருக்கு கதவு மூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 8 ஓவரில் தெரிஞ்சிடும். 8 ஓவருக்கு 72. பாய்ஸ் டைம் ஓவர் ஓகேயா? பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க.
Another thriller, another do or die match. RCB versus Delhi. யார் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க, யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். RCB won the toss against Delhi. Choose to bowl first. Okay, it's a big chase behind the team Lucknow or Gujarat. ரெண்டு டீமுக்கான சேசிங்கை பார்க்க போகிறோம். ட்ரீம் சேஸ் செமிஃபைனலுக்குள்ளே போக போகிறது யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். பெரிய சேஸ் காத்துட்ருக்கு உங்களுக்காக. 72 runs in 8 overs. 72 8 ஓவரில். பால் நம்பர் 1 from Gane. Let's start with single, first ball, single. So leading wicket taker, idu Gane. So white signal from the umpire. Thank you for the signal. Well stopped, really well stopped, super stop. A strong hit. மறுபடியும் தடுத்திருக்காரு கணை. ரெண்டு பால்ல ரெண்டு சேவ், ரெண்டுமே வந்து பவுண்டரி சேவ் தான் சொல்லணும். மிட் ஆஃப் அண்ட் மிட் ஆன் இதை கிளியர் பண்ணிதாவே பவுண்டரி போயிருக்கும். வெல் பால் ஃப்ரம் கனே. ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. அண்ட் இது வந்து பேட்டர் ஆக்ஷன் இல்லை அப்படின்றதால ரன் கிடையாது. அம்பையர் சொன்னதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்றதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணோம். அம்பையரும் சொல்லியாச்சு. பேட்டருக்கான ஆக்ஷன் அதில் இல்லை. இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லாமே சூப்பர் டமாகா தான். டூ ஆர் டை கேம்ஸ் தான். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு சான்சஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வரப்போகுது. அடுத்த மேட்ச்சு டெல்லி வெர்சஸ் ஆர்சிபி. அது ஒரு டூ ஆர் டை மேட்ச். அதுக்கப்புறம் செமிஃபைனல் மேட்சஸும் வந்து டூ ஆர் டை மேட்சஸ் தான். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 7 runs வந்திருக்கு போர்டில். லாஸ் ஆஃப் நோ லாஸ். ஜான் ஓவர் நம்பர் 2 போகிறதுக்காக ஒரு இன்சைட் அவுட். அப்பா 2 லெஜெண்ட் 3 லெஜெண்ட் மொத்தம். இந்த பாலை துரத்திட்டு போயிட்டு சிங்கிளுக்கு எடுத்து போட்டிருக்காங்க.
என்னாச்சு நிதி? பால் கிழிஞ்சிச்சா? ப்ரீவியஸ் பால் நாட் கவுண்டட் தானே? ஓகே, இன்ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்குது. பால் கிழிஞ்சதுனால நியூ பால் ப்ரொவைட் பண்ணுங்கள். It's a good strike, but deep left fielder இருக்காங்க. Find the fielder and single. The team Lucknow or Gujarat. கடைசியாக நடந்த 3 மேட்சுமே த்ரில்லர். ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னன்னா நல்ல ஒரு ஃபைட் ப்ரீவியஸாக விளையாடின டீம்ஸ் கிட்ட இருந்து. போன மேட்ச் ஒரு பாலுக்கு 4. குட் ஷாட், வெரி குட் ஷாட், நல்ல ஒரு ஸ்வீப், கான்ஃபிடண்டான ஒரு ஷாட் அண்ட் டீம் குஜராத்துக்கு முதல் பவுண்டரி ப்ரொவைட் பண்ணுறாரு. ரைட் ஹேண்டர் அசோக் ஃபர்ஸ்ட் பவுண்டரி அவங்களோட இன்னிங்ஸில். பவர் பிளே ஹிட். கண்ட்ரி ரீஜனை கிளியர் பண்ணுறாங்க. ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் வைடாக தான் இருந்திருக்காங்க. லாங் ஆஃப் ஃபீல்டர் உள்ளே கொண்டு வராங்க மிட் ஆஃப்க்கு. Well bowled, really well bowled. It's a flighted delivery. So rotate the single. Leggy. Good shot, very good shot. New baller ரொம்ப பிரேவா அட்டாக் பண்ணிருக்காங்க. But straight to the hands and wicket. ஒரு பெரிய விக்கெட்டை கிளைம் பண்றாங்க டீம் லக்னோ. ஃபர்ஸ்ட் விக்கெட் அசோக் on his way. A strong hit. பெரிய ரீஜன் அந்த இடத்துல கண்ட்ரியை கிளியர் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் கான் கிளியர் த லைன்ஸ். விக்கெட் நம்பர் 1 டீம் லக்னோக்கு. ப்ளூ ஸ்டார் மூவி கிரிக்கெட் ஒரு நிமிஷம் பேச வந்து மறந்து போயிட்டு. ஸ்கோர் 13 ரன் வந்திருக்கு. இது வரலாம் 2 ஓவர் முடிச்சிருக்கு, 13 ரன். இந்த நேரத்தில் அந்த மூவியை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டீமோடு போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு மட்டும் அந்த மூவி நல்லாவே புரியும். ரொம்ப நல்லா இருக்குது. பெருசாக எம்எஸ் தோனி மாதிரிலாம் எதிர்பார்த்து போகாதீங்க. மூவி நல்லா இருக்குது. அதுவும் டீம்மேட்ஸ் நம்ம டீம்மேட்ஸாக அப்படியே போனோன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். தேட்டரில் இருக்கும்போதே இந்த படத்தை போய் பார்த்துருங்க. நல்லா எடுத்திருக்காங்க. 90s காலகட்டத்தில் நடந்த ஒரு டோர்னமெண்ட்ஸு. ஓவர் நம்பர் 3 பாபு, டில்லி பாபு. ஒன்று 2 ரெண்டாவது அட்டம் எடுத்துட்டாரு. 1வது வாய்ப்போடு அப்போ கொஞ்சம் தவறிச்சு, 2வது வாய்ப்போடு கரெக்டாக படிச்சிட்டாரு. விக்கெட். கைஸ் பேட்டர்ஸ் வந்து அடுத்தடுத்த பேட்டர்ஸ் ரெடியாக இருங்க. எவ்வளோ இம்பார்ட்டண்டான கேம்.
நீங்கள் இந்த மாதிரிலாம் உட்காந்துருக்க பரபரப்பாக நின்று இருக்கோம், டீமாக சப்போர்ட் பண்ணோம், பிளான் பண்ணோம், அப்படிலாம் பண்ணாதான் மேட்ச்சில் வின் பண்ண முடியும். தனித்தனியாக இருக்காதீங்க, அப்படியே ஒரு டீமாக இருந்து அப்படியே பரபரப்பாக இருக்கணும். இந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. வாட் இஸ் திஸ்? ஒரு இன்சைட் அவுட். Another good shot. Your team Gujarat கிட்டத்தட்ட ஒரு 60 ரன் கிட்ட விளையாடணும். Fleck. First 3 overs, இது ஒரு ரன் பால் கேம் தான் வந்திருக்கு. A white signal from the umpire. Down the leg. The white signal from the umpire. Thank you for the signal. Run out kind of chance. Very easy. Romba easy. So thank you so much. The team Lucknow அதுதான் சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டாங்க விக்கெட்டை. தானாக வந்து விழுந்திருக்கு. எஸ் ஆர் நோ, இந்த கம்யூனிகேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க பேட்டர்ஸ். ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு விக்கெட்டும் மேட்ச் வின்னிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விக்கெட். அந்த விக்கெட் ரொம்ப ஈஸியாக விட்டுருக்காங்க டீம் குஜராத். Score 19 for 3. End of 3 overs. 19 runs வந்திருக்கு போர்டில். Start with wide. The wide signal from the umpire. Thank you for the signal. 72 ரன் டார்கெட்டில் இதுவரையிலும் 21 ரன் வந்திருக்கு. சரி 20 ரன் வந்திருக்கு ரவுண்டாக. 52 ரன் விளையாடணும் 5 ஓவருக்கு.
ஃபிளாக், ஒரு நல்ல ஃபிளாக், டிஸ்டன்ஸ் கிளியரா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். நோ ஃபீல்டர் எடுத்திருக்காங்க. ஒன் மோர் விக்கெட்டை லூஸ் பண்றாங்க டீம் குஜராத். லூஸ் த 4th விக்கெட். in 4 overs. So team லக்னோ அவங்களும் 3-4 ஓவரில் ரன் பால் கேமில் தான் இருந்தாங்க. 5வது ஓவர், அந்த ஓவர் தான் வந்து மேட்சையே பெருசாக மாற்றுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 33 ரன். அந்த மாதிரி ஒரு மேட்சிவ் ஓவர் டீம் குஜராத்துக்கு தேவைப்படுது. நியூ பேட்டர் சுந்தர் ராஜன். It's a good shot. A single. Well played. And single. இந்த டோர்னமெண்ட்லேயே வாங்கப்பட்ட பந்துகளில் ஒரே ஒரு பால் மட்டும் தான் கிழிஞ்சிருக்கு. இந்த மேட்ச்சில் தான் கிழிஞ்சிருக்கு. நல்ல கடையில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராங் ஹிட், பட் அகைன் த சேம் ஃபீல்டர் அண்ட் விக்கெட். டீம் குஜராத் இன் டீப் ட்ரபிள்னா சொல்லணும். டாப் 5 விக்கெட்ஸை லூஸ் பண்ணுறாங்க இங்கே. ஒரு 30 ரன்னுக்குள்ளே 4 ஓவருக்குள்ளே 5 விக்கெட்டை விட்டுருக்காங்க. டீம் லக்னோ நல்ல பொசிஷனில் இருக்காங்க. டாப் 5 விக்கெட் ஹஸ் பீன் டேக்கன் பிஃபோர் 4th over. பேட்ஸ்மேன் பேர் ரமேஷ். ரமேஷ். New man Ramesh. So very good over from Udaya. Just 5 runs and 2 wickets. இந்த ஓவர் வந்து பெரிய ஓவர். டீம் லக்னோவுக்கு 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு 3 ரன்னுக்கு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. இன்னும் 4 ஓவரில் 48 ரன் விளையாடணும் டீம். Four overs, 48. Babu, Delhi Babu. 4 ஓவருக்கு 48. Well ball, flighted delivery. கம்பெனிக்கு மெட்ரு
செகண்ட் மேட்ச் பேட்டருக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு, பெரிய ஹிட் அடிக்கணும் அப்படின்ற ஒரு சாய்ஸ். அதை வந்து கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா இந்த மேட்சை வின் பண்ண முடியும், அண்ட் டோர்னமெண்ட்லேயே சர்வை பண்ண முடியும். இந்த ஒரு மேட்சை விட்டால் அடுத்த வருஷம் தான். குட் ஷாட். ஆஹா, லக்னோவோட லக்கை பார்த்தீங்கன்னா இந்த பால்லேருந்தே தெரியும். இந்த பாலை கேட்ச் எடுக்க ஓடி வராங்க, பட் லைட்டாக பாலை மிஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் வந்து ஃபுட்பால் விளையாடி அதை அப்படியே பாலையும் சேவ் பண்ணிட்டாரு. கார் கண்ணாடி கண்ணு கூசுதுங்களாமா? ஆனால் இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் பார்த்துதுண்ணா. ஆனால் அது பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஏதாவது கை காமிங்கண்ணா, அப்படி நவுத்து. நீங்கள் சொன்னால் அப்போ பண்ணுவாங்கண்ணா, நீ பண்ணா. அருமையான ஒரு பிக்கப் ஷாட் டீம் குஜராத்துக்கு. குஜராத் தூரம் அடிச்சிருக்காருயா 6. அருமையான ஒரு ஷாட், புல் ஷாட் தான் வாங்கிக்கோட அடிச்சது 6 ரன். அந்த கார் கண்ணாடி அட்ஜஸ்ட் செய்யப்பட்டது. வண்டி ஆன் ஆயிடுச்சு, வண்டி மூவ் ஆயிடுச்சுங்க கார் கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணோன்னு. அட்டகாசம் படம் பார்த்துருக்கீங்களா நீங்க? செகண்ட் பேஸ். அஞ்சு ஓவருக்கு 32, இன்னும் 40 ரன். என்னது 3 ஓவருக்கு 40 அடிக்கணுமா? ஓகே, ஆமாம் 4 ஓவருக்கு 54 அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே 48 இருந்தது, இந்த ஓவரில் 8 அடிச்சிருந்தாங்க போல இருக்கு. ஓகே ஓகே, இன்னும் 3 ஓவருக்கு 40 ரன் ரவுண்டா. ஆஹா, அருமையான ஒரு வேட்டை, நேரா போய் கையில் விழுந்துடுச்சு. டீம் குஜராத் லூஸ் தேர் அனதர் விக்கெட். ஒன் மோர் ஹோப். சூப்பர் ஷாட்டு. பட் உதயா பாலில் வேகத்தை காணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகிருக்கும். பட் லைட்டாக தூக்கி போட்டு விக்கெட் எடுத்துக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு 20-25 வருஷம் குறைஞ்சபட்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ணன் கணேசனை வந்து ஒன்றாவது, அது 5 வயசுலேருந்து கிரிக்கெட் விளாட்றதா சொல்லியிருந்தாரு. அப்படி பார்த்தீங்கன்னா 45 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். பேட்ஸ்மேன் கொஞ்சம் வேகமாக வந்திருக்கு, வெளியில் வந்துருங்க. ஓ, 45 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பாலை பிடிக்க உதவலை. பால் மேலே போயிடுச்சு. குபேர பொம்மை மாதிரி ரொம்ப நேரம் கை வச்சுருங்க, இறக்குங்க கீழே. ஆஹா, அருமையான ஒரு ஷாட், மறுபடியும் கையில் போய் விழுந்திருக்கு. குஜராத் அவங்களோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறாங்க, பட் அவங்களுக்கு லக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். நல்ல ஷாட், எல்லாமே விக்கெட்டாக மாறுது. டீம் லக்னோ சூப்பர் பொசிஷனில் இருக்காங்க. அனதர் விக்கெட், 7வது விக்கெட் விழுது. இந்த ஓவரால் 4 விக்கெட் எடுத்திருக்காரு 6 ரன்னுக்கு. இந்த வயசுலையும் விளையாட முடியும், 4 விக்கெட்டும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் சீனியர்ஸ். ஆனால் உங்களுக்கு எங்கே வயசானா மன்னிச்சிருண்ணா, உங்களை ஹேர் ஸ்டைலை பார்த்து நான் கொஞ்சம் சரி ஓகே 35+. அண்ணா கணேசனை கூட ஆமாசனங்கள்லாம் சேர்ந்தனா நமக்கு அப்படி தான் தோணுது.
டாட் பால். நிறைய ரன் விளையாடணும், கிட்டத்தட்ட 39 ரன் விளையாடணும் 14 பால்ல. ஃபர்ஸ்ட் 4 பால் ஒன்லி 1 ரன். Again ஒரு டாட் பால், ஒன்லி 1 ரன் அண்ட் 2 விக்கெட். இந்த ஓவரில் இது வரலாம். ஓவரால் 6 ரன்னுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. குட் ஒர்க் ஃப்ரம் உதயா. Straight to the hands, a run out கான ஒரு ட்ரை. So quick ball. So team லக்னோ ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல இருக்காங்க. 36 runs away. 11 பால்ல 37. A good shot, very good shot. Welcome, boundary for team Gujarat. The boundary after so long. ஒரு பவுண்டரி கிடைக்குது டீமுக்கு. Swing and miss. Up here a signal, not out. Thank you. நிதிஷ் பை தானே பைஸா? ஓகே. Be safe. Ganesh. லாஸ்ட் பால், 7th ஓவரோட கடைசி பால். விக்கெட், ரன் அவுட். ரன் அவுட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. டீம் குஜராத் 8வது விக்கெட்டை விடுறாங்க. இன்னும் 30 ரன் அடிக்கிறோம் கடைசி ஓவரில். ரிங்கு சிங் மாதிரி கடைசி 5 சிக்ஸர் அடித்து இந்த மேட்சை முடிக்கிறதுக்கு யாராவது இருக்கீங்களா? போன வாரம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 27 ரன் அடிச்சிருக்காங்க. அது கமெண்ட்ரி பாக்ஸில் வந்து ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். 27 ரன் அடிக்கணும். மொதல் 4 பால் சிக்ஸர், 5வது பால் டாட் பால், 6வது பால் வந்து சிக்ஸர். அந்த டோர்னமெண்ட் வந்து 35 மீட்டர் சிக்ஸ் கொண்ட போட்டியாகும். அதனாலவே என்னமோ 2 சிக்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் போச்சு. மற்றபடி அதுக்கு 3 சிக்ஸுமே பெரிய சிக்ஸ் தான். ஓகே, 6 பாலுக்கு 29. இதோ வந்து விட்டது கிளைமேக்ஸ். கடைசி 5 பாலுக்கு 5 சிக்ஸர் அடித்தால் டீம் குஜராத் வெற்றி. செய்வார்களா? ரிங்கு சிங் மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் உள்ள வந்திருக்கார். அடிச்சா இன்னைக்கு நீ தான் ஹீரோ. ஃபீல்டர் பின்னாடி பிளேஸ் பண்றாங்க. 5 பாலுக்கு 5 சிக்ஸ் அடிச்சா ஹீரோ ஆஃப் த டோர்னமெண்ட், ஹீரோ ஆஃப் த இயர், ஹீரோ ஆஃப் த காலண்டர், ஹீரோ ஆஃப் த சைதாபெட், ஹீரோ ஆஃப் த ஈகாட்டு தாங்கல், ஹீரோ ஆஃப் த சென்னை ஒயிட் சிக்னல், ஹீரோ ஆஃப் இந்தியா, ஹீரோ ஆஃப் வேர்ல்ட். ஸ்விங் அண்ட் மிஸ். எல்லா ஹீரோவும் ஜீரோ ஆகிவிட்டது. ஏன்னா இது டாட் பால்.
4 பாலுக்கு 4 சிக்ஸ் அடிச்சா கூட நீ ஹீரோ தான். ஓகே, ரிங்கு சிங் மாதிரி விளையாடல அப்படின்னாலும் ஹர்திக் பாண்டியாவோட அண்ணன் ஒருத்தர் இருப்பார். அவர் ஆளே காணும்ப்பா, இந்தியன் டீம்லேயும் காணும், ஐபிஎல்லையும் காணும். அவர் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. குர்னால் பாண்டியா எமோஷ்னலே ஆகாத சில விஷயத்தை கூட எமோஷ்னலாக கற்றுவார். அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே, கேம் கடைசி 2 பால் இருக்குது. ஒயிட் சிக்னல். நன்றி 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 நடுவர் அவர்களே. குட் ஷாட் அண்ட் பவுண்டரி. அடடா, அண்ணன் ஆமாசனாவோட அந்த ரன்னிங் திறமையை செக் பண்ணியிருக்காருன்னா சொல்லலாம் பவுலர். ஆமாசனாவா ஆனந்தனாவா? அது ஆமாசனா இங்கே இருக்கார். ஆனந்தனா நினைக்கிறேன். இன்னும் உசைன் போல்ட் மாதிரி தான் வர்றாங்க. ஒயிட் சிக்னல். ஜான், என்ன ஜான் கடைசி பால் இப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதுவுமே சொல்ல. பரவாயில்ல போடு அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஃபைனலாக எம்எஸ்டி மாதிரி ஒரு ஸ்டம்பிங்கை பண்ணி டீம் விக்கெட்டை எடுத்து இந்த மேட்சையும் முடித்து செமி ஃபைனலுக்குள்ளே ஒரு வழியாக போயிருக்காங்க. தலையில் விழுந்து எல்லா ஸ்பெட்டையும் அப்படியே தொடச்சி இப்படி போட்டிருக்காங்க அண்டர்டேக்கர் மாதிரி. மேட்ச்